ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராயல் நீட் அகாடமி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டுக்கு வில்லிங் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன்னா எந்த ஒரு நீட் சென்டருக்கு நம்ம போகணும் அப்படின்னா கூட ஒரு டெமோ கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 1/2 hour ஏதாவது ஒரு எந்த கிளாஸ் அப்போ வரைக்கும் நடக்குதோ அந்த கிளாஸ் ஒரு 1/2 hour உங்களை கூட்டி போய் உட்கார வச்சு ஓகே அப்படின்னா உங்களை வந்து அட்மிஷன் போடுவாங்க. பட் நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி சார் கெமிஸ்ட்ரி அவர் வந்து ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய இதுலேயே யூடியூப் சேனலில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி கிளாஸஸ் இன்னும் ஃபர்தராக ஃபிசிக்ஸ் அண்ட் பாட்னி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கிளாஸஸ் வரும். நீங்கள் வந்து ஒரு டெமோ கிடையாது, ஒரு வீடியோ கிடையாது, எல்லா வீடியோஸுமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிட்டு பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பட்சத்துக்கு கண்டிப்பாக என்கொயரி பண்ணுங்க, கேளுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆல்ரெடி கிளாஸஸ் அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் முதற்கொண்டு வந்து பார்த்தோன்னா சிஎஸ்ஐயா இருக்கலாம் அவர்கிட்ட கிளாஸஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் ஆல்ரெடி ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு, இப்போவும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. லாஸ்ட் டைம் அவரோட யூஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 46 கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அதனால அவர் வந்து பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரி வந்து எடுத்துட்டு இருக்காரு சாரு. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு 32 கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க் வந்து ஒரு 38லேருந்து 40 மார்க் கொடுத்துருக்காரு சார். அவர் 40 கொஸ்டின்ஸ் போட வச்சிருக்காரு நீட்டில். அதே மாதிரி மோர் தென் 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 இயர்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கிறேன் கிளாஸஸ். நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4th இயர் இருந்து நீட்டு. அதுக்கு முன்னாடி நான் சிபிஎஸ்சி போர்டு பேட்டர்னில் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் வேரியஸ் ஸ்கூல்ஸில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் லாஸ்ட் டைம் வேற அகாடமிலாம் ஒர்க் பண்ணும்போது 42 கொஸ்டின்ஸ் போட வச்சிருக்கேன் ஜுவாலஜியில். பாட்னி ஸ்டாஃபும் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா இல்லை ஃபிசிக்ஸ் 2 பேருமே நீங்கள் கிளாஸஸை பாருங்கள், கிளாஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்துட்டு என்கொயரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்தீங்க அப்படின்னா இயர் கோர்ஸ்ல இருந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனியாக செப்பரேட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கே நீட்டாக இருக்குமா அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நியூ பில்டிங் கட்டப்பட்டது அது. அதனால வந்து எல்லாமே கண்டிப்பாக நீட்டாக இருக்கும், சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பதிலளிக்க தயாராகிறோம். ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 100% கேரண்டியாக பாஸ் பண்ண வைப்போம். சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுவார். நம்முடைய ராயல் நீட் அகாடமியில் நான் சார் வந்து ஜுவாலஜி ஆர்டர் பண்ணுறது, நான் கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி நம்முடைய கோச்சிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் இல்லாமல் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸை வச்சு நம்ம இந்த நீட் கோச்சிங் சென்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம கோச்சிங் சென்டரில் ஒரு 10 to 11 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் யூஸ் பண்ணி பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்கள வந்து இந்த கிளாஸஸில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். உங்களுக்கு சார் எனக்கு வந்து டெமோ கிளாஸ் வேணும் சார் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எந்த கோச்சிங் சென்டர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலே முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி அண்ட் ஜுவாலஜி எல்லாமே முதல்ல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே எங்களுக்கு ஓரளவுக்கு நம்முடைய லெவலுக்கு இருக்கா, நீட் லெவலுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த கோச்சிங் சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நம்முடைய கோச்சிங் சென்டர் அப்படி தான், நீங்கள் பார்த்த உடனே ஜாயின் பண்ண அப்படி இல்லை. ஒவ்வொரு கிளாஸஸும் உங்களுக்கு ஒரு டெமோ 2 டெமோலாம் கிடையாது, உங்களுக்கு 50 டெமோவுக்கு மேலே கூட நமக்கு நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம யூடியூப்பில் போட போகிறோம். அது எல்லாத்தையும் பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம கோச்சிங் சென்டரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். நமக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் இருக்குது, சார் சொன்ன மாதிரி ரொம்ப நீட்டாகவும் இருக்குது, நமக்கு நியூவாகவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நேரில் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளால் 99% அந்த ரிசல்ட் வந்து எங்களால் கொடுக்க முடியும். அதை நாங்கள் ஷூராக நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.